ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம பார்க்க போத கோயில் கும்பகோணத்தில் பட்டீஸ்வரத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில். சோழ பேரரசின் ஒரு பகுதியான பழையாறின் ஒரு ஊர் இந்த பட்டீஸ்வரம். தாயார் பராசக்தி வடிவத்தில் இங்கு வந்து இங்கே ஒரு காடு அமைச்சு தவம் புரிந்த இடம் இது. காமதேனு தன் புத்திரி பட்டியை தாயாருக்கு உதவி புரிய அனுப்பியது. தேவியின் தவத்துக்கு சிவன் ஜடாமுடியுடன் காட்சி கொடுத்ததால இத்தல சிவனுக்கு கபர்தீஸ்வரர் என்ற பெயர் உண்டு. காமதேனு இத்தலத்தின் மகிமையை உணர்ந்து பட்டி கன்று மணலினால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி வழிபட சிவனுக்கு பட்டீஸ்வரர் என்ற பெயர் வந்துச்சு. காமதேனு வழிபட்டதால தேனுபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இங்கு இருக்கும் துர்க்கை அம்மனை தான் சோழர்கள் தன்னோட மாளிகையில் வச்சு வழிபட்டாங்க. போருக்கு போகும் போதும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் இந்த அம்மன் கிட்டதான் அருள்வாக்கு கேட்டார்கள். சோழ ராஜ்யம் முடிவுக்கு வந்த பின் அம்மனை இந்த கோயிலில் பிரதிஷ்டை செஞ்சாங்க. இங்க இருக்கிற துர்க்கை அம்மன் மகிஷன் தலை மேல நின்றபடி சிங்க வாகனம் வச்சு கையில் கத்தி, அம்பு, வில், கேடயம் வச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள துர்க்கை அம்மனை வழிபட தோஷம் விலகும். ராவணனை கொன்றதால ஏற்பட்ட பிரம்மஹத்தி சாயா கத்தி பாவம் நீங்க ராமர் சிவ வழிபாடு செய்த தலம் இது. இந்த கோயிலில்தான் குழந்தை ஞான சம்பந்தர் நடந்து வரும்போது சிவபெருமான் பூத கணங்களை அனுப்பி முத்துப்பந்தலை பிடிக்க செய்து அதன் நிழலில் அவர் நடந்து வர செய்த தலம் இது. திருஞான சம்பந்தர் நடந்து வரும் அழகை காண நந்திகை விலக சொன்னாராம் சிவபெருமான். அதனாலதான் இங்க நந்தி கொஞ்சம் விலகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். விஸ்வாமித்ரர் இங்கேதான் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார்.
இங்குள்ள பைரவர், முருகன் ரொம்பவே விசேஷமானவர்கள். வேலைவாய்ப்பு, உயர் பதவி, எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி ஆக இந்த கோயிலை தரிசியுங்கள். நன்றி.